டெல்டாவில் வாக்காளர்களின் மனநிலை பெருமளவுல மாறிடுச்சு. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு டெல்டாவில் 2 எம்எல்ஏக்கள் வந்திருக்கோம், பாக்கி ஒரு 20 எம்எல்ஏக்கள் வரல அப்படிங்கறதுனால அது திமுக போட்டன்ற ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, கடந்த காலங்களில் திமுக வாங்கிய வாக்கு சதவீதமும் இப்ப வாங்கி இருக்கிற வாக்கு சதவீதம் பெருமளவு சரிஞ்சு போய் எல்லாருமே மிக குறைந்த வாக்குல தான் திமுகவையும் அதன் கூட்டணியை சார்ந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி மக்களிடத்தில் பெரும்பான்மையான மனமாற்றம் வந்திருக்கிறது. டெல்டா தளபதியின் பக்கம் வந்துருச்சு. இப்போ அந்த டெல்டாவிலேயே புரட்சி தலைவரையும் அம்மையார் ஜெயலலிதாவையும் பின்பற்றி வந்தவர்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருந்ததுனால அந்த நிர்வாகிகள் எல்லாரும் கழகத்தில் சேர்றாங்க. இந்த நிர்வாகிகளின் வருகையினால கட்டமைப்புடன் கூடிய கழகத்தினுடைய வலிமையை பெருக்கிறதுக்கும் செயல்பாட்டுக்குள்ளார இறங்குறதுக்கும் அனுபவம் வாய்ந்தவர்களாக வரும்பொழுது இந்த அங்கொன்று இங்கொன்றுமா கொஞ்சம் விடுபட்டது இல்லையா, வெற்றியை நோக்கி நகர்றது. வாக்கு சதவீதம் கூடுதலா வாங்கியிருக்கோம், வெற்றியை நோக்கி நகர்றதுல சின்ன சின்ன இடர்பாடு இருந்தது. அதெல்லாம் இந்த நிர்வாகிகள் வருவதன் மூலம் ஃபுல்ஃபில் ஆயிடும். உள்ளாட்சியில ஒட்டுமொத்த டெல்டாவும் தளபதியின் கரத்தை வலுப்படுத்தும். யாருமே தானா வர்றதில்ல, பதவி ஆசை, குதிரை பேரம்னு திமுக அதிமுக எல்லாருமே உங்களை குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. எப்படி இதுவரையிலும் மற்ற கட்சிகளிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருத்தரும் அவங்க மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் கட்சி பிரதிநிதியாக இருந்தாலும் அவர்கள் பதவிகளை இழந்துட்டு தான் இங்க வந்திருக்காங்க. எந்த வாக்குறுதியும் கொடுத்து எந்த குதிரை பேரமும் நடக்கவில்லை. திமுக தான் பல எம்எல்ஏக்களை விலை பேசுவதற்கும் அவங்கள்ட்ட ஒரு பந்தய குதிரை மாதிரி செயல்பாட்டை காட்டுறாங்க. எந்த எம்எல்ஏவும் அதுக்கு உடன்பட மாட்டார்கள். இந்த விஜய் சரவணனும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இதை போன்ற இழிவான செயலில் திமுக தரப்புல உள்ளவங்க மூவ் பண்றாங்க. நிறைய எம்எல்ஏக்களை என்ன கூட மூவ் பண்ணாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல அதுக்கெல்லாம் விலை போகாத ஒரு உண்மையான கூட்டத்தை தளபதி வைத்திருக்கிறார்கள்.